guys, welcome to Padviksha. So TS Reddy and Murthy bookல வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ டஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd கொஷின் அண்ட் 24th கொஷின் அண்ட் ஆல். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் 22nd கொஷின் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ 22nd கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5.63 இருக்குது. எடுத்து வச்சுக்கோங்க. சைட் பை சைட் யூ ஆல்சோ டூ தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்திராஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, சந்திராஸ் ட்ராயிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது வந்து என்னென்ன இதில் வரப்போகுதுன்றது கிளியராக எழுதிட்டு போகிறோம். ஸோ நான் இங்கே இந்த பக்கம் இடம் இல்லை, ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் சைட். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு சந்திராஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் லைபிலிட்டி, இதுவும் லைபிலிட்டி. சன்ரி கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி, லோன் வந்து லைபிலிட்டி, கேஷ் இன் ஹேண்ட் வந்து அசெட், கேஷ் அட் பேங்க் வந்து அசெட், சன்ரி டெட்டார்ஸ் இன்க்ளூடிங் கல்பனா ஃபார் டிஸ்ஹானர்ட் பில் ஆஃப் 1000. ஸோ வந்து சன்ரி டெட்டாஸில் வந்து கல்பனாவோட டிஸ்ஹானர்ட் பில்லுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் வாட் எவர் இது அசெட்டில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் அசெட்ஸில் வரும். ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts வந்து நம்ம we will be doing this again profit and loss account. Fixtures and fittings வந்து assets. நம்மளுக்கு ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங், இதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். மேனுஃபேக்சரிங் வேஜஸ்னாலே நம்மளுக்கு வந்து அதை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். இவங்க மேனுஃபேக்சரிங் வேஜஸ்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரேடிங் அக்கௌண்ட், இதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ஸோ இப்போ கிளியராக பாருங்கள், இதில் வந்து ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னால் என்னென்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட் சேல்ஸ். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இன்சூரன்ஸ் இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஸோ இதுவும் நம்ம வந்து இந்த ஒர்க்கிங்ஸ்லாம் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். பேட் டெப்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். இன்கம் கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட். ஸோ இப்போ கிளியராக எழுதிட்டோம், ஆனால் வி ஹாவ் லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல அப்பியர் ஆகும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும். அண்ட் இன்னொன்று என்ன, அசெட் சைடில் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் கல்பனாஸ் டிஸானர்ட் பில். பாதி கல்பனாவோட டிஸானர்ட் பில்லை ரைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் பி போஸ்டிங் திஸ். ஸோ இதை நம்ம எங்கே போஸ்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுவோங்கிறத நம்ம சம்பில் சொல்கிறேன் உங்களுக்கு. கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் சன்ரி டெட்டாஸ். ஸோ சன்ரி டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். அகெயின் இது வந்து பிஎன்எல்லில் வரும் அண்ட் அசெட் சைடில் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுவும் பிஎன்எல்லில் வரும் அண்ட் லைபிலிட்டி சைடில் வரும். மேனுஃபேக்சரிங் வேஜஸில் வந்து 1200 ஃபார் எரெக்ஷன் ஆஃப் நியூ மிஷினரி பர்ச்சேஸ் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ண நியூ மிஷினரியோட மேனுஃபேக்சரிங் வேஜஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது 1200 இன்க்ளூடிங்காக இருக்குது. ஸோ இதையும் நம்ம வில் பி டூயிங் இன் 2 இடத்துல பண்ணுவோம். என்னென்ன 2 இடத்துல நான் உங்களுக்கு சம் போடும்போது சொல்கிறேன். அண்ட் அகெயின் எஸ், டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிசியேஷன் உங்களுக்கே தெரியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் அசெட்ஸில் வரும். கமிஷன் ஏர்ன்ட் பட் நாட் ரிசீவ்டு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே கமிஷன் ஏர்ன் பண்ணிட்டோம் ஆனால் ரிசீவ் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம், கமிஷன் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ரிசீவ்டு கமிஷனே அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கில் வரும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் லாஸ்ட் 2 months நாட் பேட். லாஸ்ட் 2 மாதம் பே பண்ணல. ஸோ இதையும் நம்ம என்னென்ன பண்ணுவோன்றதை வி வில் பி சீயிங். ஸோ இப்போ நான் வந்து ஐ ஹாவ் கிரியேட்டட் தி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒன்றா நம்ம எழுதி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து டெபிட் சைடில் வந்து ஐ எம் கோயிங் டு ரைட் ஆல் த items in trading account. So first number will start with to opening stock. Opening stock வந்து பார்த்தீங்கன்னா 89,680. புக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, சம் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ்க்கு வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ 2,56,590 நான் அப்படியே அவுட்ரு காலமில் போடுறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have manufacturing wages. ஸோ manufacturing wages நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். மேனுஃபேக்சரிங் வேஜஸில் அதில் இன்க்ளூடடாக 1200 எரெக்ஷன் சார்ஜஸ் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம இங்கே காட்டி ஆகணும். ஸோ 40,970 இன்னர் காலமில் போடுறேன். அதில் இன்க்ளூடடாக இருக்கிற அந்த எரெக்ஷன் சார்ஜஸை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் எரெக்ஷன் சார்ஜஸ் அப்படி எழுதுனா மட்டும் போதும். எரெக்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ? 1200. ஸோ இதை லெஸ் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வரும்? 39,770. 39,770. ஸோ அடுத்து வந்து வி ஹாவ் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடில் அவ்வளோதான். இதுக்கப்புறமா கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்குது, நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ பை சேல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் லெஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னர் காலமில் எழுதுகிறேன். 3,56,430. ஸோ இன்னர் காலமில் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இன்வெர்ட்ஸை லெஸ் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் 2,780. 2,780. ஸோ 3,53,650. 353,650. ஸோ 353,650 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக். ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,28,960. 1,28,960. ஸோ யூஸ்வலாக பார்த்தாலே தெரியுது, இது ரெண்டு டோட்டல் வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு நம்மளோட கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,82,610. ஸோ ஐம் கோயிங் டு ரைட் திஸ் 4,82,610. ஸோ அது சேம் இங்கே கீழே எழுதுகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாகணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோனா 96,570. அண்ட் இன்கேஸ் இது வந்து புக் ஆன்சருக்கு கரெக்டாக இல்லை, புக் ஆன்சர் வேறு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புக்கில் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, மாடிஃபைடு அப்படின்னு. மாடிஃபை பண்ண கொஷின் அது. ஆனால் ஆன்சர் புக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அவங்க மாற்றலை. ஸோ எனக்கு வரக்கூடிய இப்போ நான் போடக்கூடிய ஆன்சர் மட்டும்தான் கரெக்ட். ஸோ நோட் டவுன். நிறைய பேர் வந்து இந்த ஆன்சர் வரல, எனக்கு இந்த ஆன்சர் வரல நீங்கள் கேட்கும்போது யூஆர் கரெக்ட். இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். வி ஆர் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் நம்ம போட்டுருணும். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது நம்மளுக்கு? 96,570. ஸோ 96,570. நான் வந்து இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு போக போகிறேன். கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. கிரெடிட் சைடில் கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ பை கமிஷன் ரிசீவ்டுக்கு நான் ஆர்இசி எழுதுகிறேன். கமிஷன் ரிசீவ்டு வந்து பார்த்திங்கன்னா 5,640. ஏன் உள்ளே எழுதுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கமிஷன் வந்து 600 rupees நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம், பட் நாட் ரிசீவ்டு. நான் வந்து அதை ஏர்ன் பண்ணிட்டேன், ஆனால் ரிசீவ் இன்னும் பண்ணலை அப்படின்னு நான் அர்த்தம்னா அது எனக்கு வர வேண்டிய பணம் தான் அது, ஆனால் இன்னும் எனக்கு வந்து சேரலை. அப்போ அது என்ன அர்த்தம்? டியூவாக இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இதில் ஆட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 600. இந்த 600 ஆட் பண்ணால் 6,240. 6,240. ஸோ டன். நம்மளோட கிரெடிட் சைடு எல்லாமே ஓவர். இப்போ டெபிட் சைட் போகலாம். டெபிட் சைட் ரொம்ப 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 ஈஸி தான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து ஐ டீச் யூ ஹவு டு டூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லையோ அதெல்லாம் போட்டுருணும். எதுலெல்லாம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இல்லையோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் போட்டுருவேன். என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்களும் அதே பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா 2 பேட் டெப்ஸ். இந்த பேட் டெப்ஸ் என்னென்னா
நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ I'll go to that. எஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பேட் டெப்ஸ், இதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். எதெல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுறோங்கிறத நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் we are going to do. பட் இருந்தாலும் எந்த பேட் டெப்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன்றது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் I came. ஸோ இப்போ இந்த பேட் டெப்ஸ் எவ்வளோனா 3620 அவுட்டர் காலம்லேயே போட்டுடுறேன், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது அதுக்கு. நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனியூவல்ஸ் 2 repairs and renewals. ஸோ வந்து 337370. இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக எழுதிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப வீடியோ டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ வாட் ஐ திங்க், இப்போ நான் வந்து இந்த எல்லா டாபிக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாத எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா I'll explain. எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டேன். சேலரிஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கொஷனில் கொடுத்துருந்தது அதை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கால்குலேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சண்டே டேட்டாஸில் 1000 rupees டிஸானர்ட் பில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு. அந்த டிஸானர்ட் பில் என்னென்னா நம்மளுக்கு பேட் டெப்ஸாக இருக்கும். ஸோ அந்த பேட் டெப்ஸை நம்ம இங்கே காட்டணும். நெக்ஸ்ட் நம்ம டெப்ரிசியேஷன் நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிஸ்கவுண்ட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப விஷயம் இல்லையோ அதெல்லாம் நான் பண்ணி போட்டுட்டேன். இப்போ 2 அட்ஜஸ்ட்மெண்ட் we are going to learn. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது பண்ண போகிறோம். நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா what we have done, நம்மளுக்கு கொஷனில் வந்து they have given, so we'll go to question. yes, ஸோ எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, charge create a provision of 5% on datas. 5% on datasல நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதுக்கான நம்ம ஒரு we are going to create one wait, I'll working note பண்ண போகிறோம். ஒர்க்கிங் நோட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க்கிங் நோட்டில் டெட்டாஸ் நம்மளுக்கு எவ்வளோ, டெட்டாஸ் வந்து 62,000 டெட்டாஸ். ஸோ ஃபஸ்ட்டு 62,000ல் என்ன இன்க்ளூடிங்காக இருந்தது, 62,000ல் நம்மளோட கல்பனாவோட பேட் டெப்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அந்த பேட் டெப்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கணும். 61,000 இருக்கா, இந்த 61,000ல் தான் 5% பண்ணணும். ஸோ இந்த 61,000ல் 5% பண்ணால் என்ன கிடைக்கும், 3050 கிடைக்கும். 3050. ஸோ இந்த 3050வை நம்ம இதுலேருந்து லெஸ் பண்ணிவிட்டு 57,950 இது வந்து அசெட்ஸ் சைடு போகும், இது வந்து பிஎன்எல்க்கு போகும். ரைட்டா? ஸோ இப்போ ஐம் கோயிங் டு டூ தட். எஸ், ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு, 3050. ஸோ 3050. பட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம புக்கில் இருக்குது, கரெக்டாக, ஐ மீன் கொஷனில் இருக்குது. என்னது, ஆல்ரெடி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 2500 இருக்குது. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 2500 நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசிலிருந்து லெஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது என்னது, இப்போ நம்ம போட்டிருக்கிறது நியூ. இந்த நியூலேருந்து லெஸ் ஓல்டு ப்ரொவிஷன் போட்டால் போதும். ஓல்டு ப்ரொவிஷன் எவ்வளோ, 2500. இந்த 2500 லெஸ் பண்ணால் 550 கிடைக்கும். இந்த 550 தான் நம்மளுக்கு இட் இஸ் தி பிஎன்எல்ல வரக்கூடிய ப்ரொவிஷன் அமௌண்ட். இதுக்கு அடுத்து இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டும் பண்ணிடலாம். டு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 கொடுத்துருந்தாங்க ட்ரையல் பேலன்ஸில். அதிலிருந்து ப்ரீபெய்டு வந்து என்னென்னா, ப்ரீபெய்டு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரலாமா? எஸ், ஓகே, யா, இன்க்ளூடிங் ப்ரீமியம் ஆஃப் 300 per annum. 300 per annum சொல்லிட்டாங்க அவங்களே, செப்டம்பர் 30th வரைக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே போட்டால் போதும். எஸ்,
ஸோ ப்ரீபெய்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் ப்ரீபெய்ட் 300. ஸோ 100 நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இப்போ 2 சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லலாம். 2 சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து தௌசண்ட்ஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்து லேக்ஸில் இருக்குது. ஸோ லேக்ஸ் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். என்ன டோட்டல் எனக்கு வந்துருச்சுன்னா 1,02,810. ஸோ 1,02,810. சாரி, இதுதான் எனக்கு வந்த டோட்டல். ஸோ இந்த டோட்டல்லேருந்து நான் இந்த பக்கம் இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் லெஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடச்சிது, நெட் ப்ராஃபிட் வந்து எனக்கு 61,233. ஃபியூ சேஞ்சஸ் இருக்கும் நம்ம புக்கில் இருந்து. ஸோ அது வந்து நான் தப்பாக பண்ணியிருக்கேன் நீங்கள் நினைக்க வேணாம். ஐ ஹவ் டன் த ரைட், நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு மாடிஃபைடு அப்படின்னு இருக்கிறதுல யூ ஹாவ் டு நோட் டவுன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போக போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய லைபிலிட்டிஸ் சைடை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சந்திரா கேபிட்டல். சந்திராவோட கேபிட்டல் எவ்வளோ, 1,19,400. 1,19,400. ஏன் இன்னர் காலமில் எழுதுகிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ ஹோலாக எழுதிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும், நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும் 61,233. அடுத்து ஆட் பண்ணக்கூடிய விஷயம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் ஆட் பண்ணணும். 5,970 லெஸ் ட்ராயிங்ஸ். நீங்கள் இப்படியும் பண்ணலாம் ஹோலாக. ட்ராயிங்ஸ் வந்து 10,550. ஸோ இப்போ எல்லாம் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 1,76,053. எஸ். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு கிரெடிட்டாஸ் இருக்குது. கிரெடிட்டாஸ் எவ்வளோ, 59,630. டன். அடுத்து லோன் வந்து பார்த்திங்கன்னா 20,000. அடுத்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 200. டன். ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட அசட் சைட் போகலாம். அசட் சைடில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கோ அதெல்லாம் கடகடன்னு நான் வந்து உங்களுக்கு எழுதிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 3030. அடுத்து பேங்க். ஸோ கேஷ் அட் ஹேண்டு தான் இருந்தது. நான் வந்து ஐம் கோயிங் ஃபாஸ்ட், அதனால் ஐம் ரைட்டிங் லைக் திஸ். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் எழுத போகிறோம். ஸோ டெட்டாஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் நோட் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே இங்கே போட்டால் போதும். டெட்டாஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், கல்பனாவோட பேட் டெப்ஸை ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதில் வர ப்ரொவிஷனை பண்ணணும். நியூ ப்ரொவிஷன் 5% ப்ரொவிஷன் 3050 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், நம்மளுக்கு 57,950 கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்த இருக்க இன்ஃபர்மேஷன் பில்ஸ் ரிசீவபிள் 9,500. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் 8,970. இன்னர் காலமில் எழுதுகிறேன், எனக்கு டெப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ அந்த டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ, 897 லெஸ் பண்ணால் 8073. அடுத்து ஐ ஹாவ் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ அமௌண்ட், 28,000. இதுலேயும் ஐ ஹாவ் டெப்ரிசியேஷன் 1,200 லெஸ் பண்ணால் ஐ வில் கெட் டெப்ரிசியேஷன் கிடையாது. இதில் வந்து ஃபஸ்ட்டு
erection charges என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா மேனுஃபேக்சரிங் வேஜஸில் எரெக்ஷன் சார்ஜஸ் இன்க்ளூடிங்காக இருக்குது பிளான்ட் அண்ட் மிஷினரியோட போன வருஷம் வாங்கின பிளான்ட் அண்ட் மிஷினரியோடது ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிடுறோம் இதில் 1200 லெஸ் பண்ணிடுறோம் ஸோ 1200 லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் ஆட் பண்ணிடுறோம் ஏன்னா எரெக்ஷன் சார்ஜஸ் இதில் தானே வரணும் அதிலேருந்து லெஸ் பண்ணோம் மேனுஃபேக்சரிங் வேஜஸ்லேருந்து இதில் ஆட் ஆகணும் ஸோ 28,000ல் 1200 ஆட் ஆச்சுன்னா 30,000 இந்த 30,000ல் டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ண போகிறோம் 1,500 ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் எப்படி டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணியிருக்கேன்னு ஸோ இந்த ஒர்க்கிங் நான் மிஸ் அவுட் பண்ணிவிட்டேன் ஐம் சாரி ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி அமௌண்ட் இருக்குது அதில் வந்து எரெக்ஷன் சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணணும் ஏன்னா இது பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கும்போது அதுக்கு பண்ணக்கூடிய செலவு ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம டெப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கணும் ஸோ அதுலேருந்து நான் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 1,500 கிடைக்கும் ஸோ 1,500 நான் லெஸ் பண்ணும்போது எனக்கு 28,500 கிடைக்கும் ஸோ இதுக்கு அடுத்து வந்து ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் இருக்குது ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் வந்து 300 உங்களுக்கே தெரியும் கமிஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து அந்த பக்கம் நான் போடலை கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் கமிஷன் அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிரெடிட் தான் பிஎன்எல்ல கிரெடிட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அசெட் சைடில் நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் காட்டும் பிஎன்எல்ல டெபிட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் இருக்கும் ஸோ commission outstanding 600 closing stock எவ்வளோ 1,28,960 ஸோ இப்போ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கிது 2,55,883 நான் உங்கள் கூட உட்காந்து எல்லாமே வந்து டோட்டல் பண்ணி காட்டலாம் பட் இட் வில் டேக் டைம் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் வந்து நானே பண்ணி உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுறேன் ஸோ இதுக்கு அடுத்து வந்து வி ஹாவ் 24th சம் அதையும் நான் டீச் பண்ணுவேன் உங்களுக்கு டோன்ட் வரி இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த சம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் கூட எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ 22nd சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் அடுத்து 24th இல்லை அடுத்து என்ன சம்ஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த சம்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ until then stay tuned bye